தமிழக மக்கள் கடகராசிக்காரங்க. அவங்க வந்து நட்சத்திரங்கள விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இவர் வந்து ஒரு பிரபலமான இயக்குனரோ, பிரபலமான நடிகரோ அவரு இல்ல. அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு இல்ல. அவரும் ஒரு சாதாரண ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. சில கருத்துக்கள சொன்னாருங்கிற அளவுல தான் அவருடைய கட்சி வந்து இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் அவருக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்காது. இப்ப சீமான் 2026ல முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னா, ஓகே. அது ஏதோ ஓகே. ஜென்மத்துக்கும் சீமான் முதலமைச்சர் ஆக மாட்டாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா, இத எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப அவருடைய ஜாதக கட்டமைப்ப எப்படி பார்க்கணும்? தமிழக அரசியல பொறுத்தவரைக்கும் நெறைய கட்சிகள் இருந்தது. சின்ன சின்ன கட்சிகள் நெறையா வந்தது உங்களுக்கே தெரியும். அது வந்து போன முறை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அழிஞ்சு போகும்ன்னு சொன்னேன். அதேமாரி தேர்தல் ஆணையமே நெறைய பேத்த நிராகரிச்சுட்டாங்க. ஸோ இந்த தேர்தலுக்கு பிறகுமே நெறைய அந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து தன்னுடைய பின்னடைவ தான் அது சந்திக்க போகுது. ஒரு சின்ன சின்ன சதவீத ஓட்டுக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த கட்சிகள்லாம் வந்து காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் வரும். 2031 தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். சிறு கட்சிகள் இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுல இந்த கட்சியும் ஒண்ணா தான் கண்டிப்பா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லாம் இத விட சீமானுக்கு இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்லயும் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல சீமான் பேசுவாரு. தந்தை பெரியார எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல அவரு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு போறாருங்க. நம்ம கட்டத்துல சொல்றோம். ஆ. அவருக்கு வந்து அந்த அமைப்பு இல்லங்க. அவரு வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து ஒரு 3 கட்சி தான் முன்னாடி இருந்துச்சு. காங்கிரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ், திமுக ஆச்சு. அதுக்கப்புறம் அதிமுக. இரட்டையில அதிமுக வந்தது இல்லையா? அப்புறம் அதிமுக வந்த பிறகு நெனச்சவங்கலாம் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வத வதன்னு கட்சிகளா வந்தது. பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டு வந்துகிட்டே இருந்தது. இது ஒரு பீக்ல போயிட்டு இருந்துச்சுல்ல. அது வந்து ஜாதக ரீதியா மேஷத்துக்கு சனி பெயர்ச்சி ஆயிருவாரு. அப்ப தலைமை ஸ்தானத்துக்கு சனி போய் அங்க சனி நீசமாயிருவாரு. மேச ராசியில. அப்ப அந்த மேசத்த விட்டுட்டு சனி விலகும்போது, அவர் வந்து அந்த மேஷம்ங்கிறது தலைமை. ஆ முதல் ராசி மேச ராசி. ஸோ அந்த ராசியில சனி வரும்பொழுது, ஆ அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நெறைய பேருக்கு உயிர் கண்டம் ஏற்படும். அடுத்த சனி பெயர்ச்சியில. இப்ப சீமானுக்கு அப்படி இருக்கா? சீமான நான் சொல்லலங்க. ஆ. பொதுவா தலைவர்களுக்கு நெறையா கண்டங்கள குடுக்கும். அது வந்து அடுத்த தேர்தல் வரும்பொழுது அந்த மாரி நெறைய தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. நெறையா கட்சிகளும் இல்லாம போயிரும். 2026க்கு பிறகு வரக்கூடிய 31ல ஆ தேர்தல்கள்ல. 2027க்கு அப்புறம் திரும்ப ஒரு சனி பெயர்ச்சி வருது இல்லையா? அதுல நெறைய அரசியல்வாதிகளுக்கும், தலைமையில இருக்கவங்களுக்கும் கண்டங்கள் ஏற்பட்டு, நெறைய தலைவர்களும், நெறைய கட்சிகளும் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சியாகி வரும்பொழுது, ஒரு தமிழகத்துல வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். அது மக்களுக்கு நல்லாட்சி கண்டிப்பா குடுக்கும்.